சண்டைக்கு வா அப்படி இருக்கு எனக்கு. அப்போ வந்து டு பி ஹானஸ்ட் வந்து அசார் இஸ் a good person. நீங்க நம்பி பண்ணிக்கலாம். நார்மல் ஹக் பண்றதோ லைக் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் நான் ஒரு கிஸ்ஸிங் பண்ணது கிடையாது. கிஸ்ஸினே பண்ணது இல்லையா? வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. வெல், இந்த ஷோவில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவை நாங்கள் ஷூட் பண்ணுற டைம் வந்து 12:15. அதாவது பெரிய சேனல்ஸ்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவங்களுக்கு நிகராக ஏதாச்சும் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு இப்போதைக்கு எங்களால் பண்ண முடிஞ்சது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இதுக்கு காரணமான ஒருத்தவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. கடல்ல இருக்கும் மீன் கலையா இருப்பா பர்வீன். நல்லா இருக்கு. யா, ஹலோ கேர்ள். எவ்வளவு நல்லா யோசிச்சீங்க இத. 6 மணி நேரம் நீ லேட் பண்ணும்போது இதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஹாய். யா, வெரி ஃபைன். சோ இட்ஸ் மை ஷோ 3 overs. ஓகே, அதுதான் நம்ம விளையாட போறோம். இட்ஸ் மை ஷோல 3 overs. எஸ்டிடி, தில்லுக்கு துட்டு, டாஸ், அப்புறம் பேசு. ஓகே, சோ இதான் விளையாட போறோம். போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. எஸ்டிடினா என்ன தெரியல, தெரியலையே. வரலாறு. சோ பர்வீனோட வரலாறுலாம் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். சோ அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில இந்த ஷோல வர 4th இஸ்லாமிக் கேர்ள். அப்படியா? யா, சோ அதுவும் வந்து நானே நினைச்சு பார்க்கல, நடந்துருச்சு. எதுக்காகனா ஜென்ரலி இந்த மீடியா ஃபீல்ட்ல அதுவும் இஸ்லாம் ஃபேமிலில இருந்து வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல பரவாயில்ல, பட் ஒரு 20 years முன்னாடிலாம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஹவு யூ கேம் அண்ட் எப்படி நடந்தது இதெல்லாம்? எங்க வீட்லயுமே ஸ்டார்டிங் நான் வந்து இப்போ நான் இப்படி இருக்கேன். இதே என்ன வந்து ஒரு 10 years அப்படியே பின்னாடி போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு குர்தா போட்டு ஷால் போட்டுட்டு, இந்த ஷால் லைட்டா இப்படி போயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு எடுத்து போட்டுப்பேன். அந்த அளவுக்கு இருந்தேன். பட் வெளி உலகம் அப்படிதான். ஓகே. ஸோ வெளி உலகம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, நான் ஃபர்ஸ்ட் மீடியாக்குள்ள வரப்ப எங்க வீட்லயும் பயந்தாங்க, என்ன இதுல போற என்ன ஆகும் அப்படி இப்படின்ட்டு. பட் போக போக அவங்களுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எங்க வீட்டுல புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதனால கொஞ்சம் இஸ்லாமிக் வந்து கஷ்டப்பட்டு நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. சோ இப்போ வந்து ஒரு 7 years ஆகுதுல பர்வீன் இந்த ஃபீல்டுக்கு வந்து. 2018 ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்படி. ஓகே, நைஸ். அண்ட் அதான் அதை பத்தி தான் கேட்கணும். ஏன்னா பர்வீனோட இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது லவ் ரிட்டன், ஆட்டோ காதல், ஸோ ப்ராஜெக்டோட நேம்லேயே காதல் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ஷோக்கு வந்தவங்களாம் காதல் பத்தி அவங்கவுங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ பர்வீனுக்கு டிஃபைன் காதல் பை பர்வீன்னா எப்படி இருக்கும்? டிஃபைன் காதல் அக்கார்டிங் டு யூ. காதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். என்ன புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே கேட்க மாட்டோம். சோ என்ன கேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். அதுலயே எல்லாமே வந்துரும். கொஞ்சம் அப்படியே லவ் தூவி விட்டு ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்படி போயிடும். புரிதல் தான் காதல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமான மேட்டரு, தில்லுக்கு துட்டு. பாத்துலாமா? பாப்போமே. சோ இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம், எந்த பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 10 கார்டு இருக்கு. 10 கார்டுல ஜஸ்ட் 5 கார்டு கேன்சல் பண்ணா போதும். ஓகே, 5ல வந்து நீங்க 5மே ரெட்டா இருக்கலாம், 5மே கிரீனா இருக்கலாம், இல்ல 2 கிரீனா இருக்கலாம், 3 ரெட்டா இருக்கலாம். அது எல்லாமே உங்க விருப்பம் தான். அது என்ன ரெட் கிரீன் அப்படின்னு கேட்டா, கிரீன்ல இருக்க கேள்விலாம் ஒரு நார்மலான கேள்விகள். நார்மலா நீங்க ஒரு இன்டர்வியூ பண்ணா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரியான கேள்விகள். பட் there is no benefit. ரெட்ல இருக்க கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏடாகூடமான கேள்விகள். பட் அதை நீங்க எடுத்தீங்கன்னா அதை எடுக்கும் போதே ஒரு 500 rupees உங்களுக்கு ஜிபே ஆயிடும். ஓகே, 100% சத்தியமா ஈச் அண்ட் எவ்ரி கார்டுக்கு கொடுக்கணும். நீங்க தான் அவரு கொடுக்க மாட்டார், நான் தான் கொடுப்பேன். நல்லா இருக்கு. கொடுப்பாரா? உண்மையாவே கொடுப்போங்க, இப்படியே வச்சுக்கலாம். சோ இந்த 5 கார்டுல வந்து இப்ப எடுத்துறீங்க கார்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஆகா இந்த ஏடா கூடமா இருக்கு, இதுக்கு ஆன்சர் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கார்டை கீழே வச்சுட்டு டேர் பண்ணிக்கலாம். டேரா? ஆமா, நீங்க ஒருவேளை ஆன்சர் சொல்லலன்னா, சொல்றதா இருந்தா டேர் பண்ண இந்த மாதிரி டேர் இது இந்த மாதிரி தான். இங்க பாருங்க, ஒரு பிராங்க் கால் பண்ணுங்க, மீசையை ஒட்டிட்டு இந்த சோப்புல உட்காருங்க, அந்த மாதிரி டேர். நான் சொல்லிட்டேன். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் என்ன கார்டு? பச்சை நிறமே. So first go with the green அந்த மாதிரி. Okay, fine. So இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, green நான் எடுப்பேன், அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது. அதெல்லாம் நீங்க அப்படி சொல்லுங்க. கம்பெனி ரூல்ஸ் தான். ஏன்னா ரெட்னா நீ வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லணுமா வேணாமா நீ தான் முடிவு பண்ணணும். green நான் தான கேட்க போறேன் கேள்வி. ஓகே. So இந்த ஆடியோக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆடியோ? ஏன்னா நான் தான கேட்டுட்டு இருக்கேன். இப்போ இவர் கேக்குறாரு ஒரு கேள்வி. சோ என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்ட்லயே உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விஸ்கி அப்படின்றது எனக்கு தெரியும். சோ நீயே சொல்லிடு, உனக்கு வந்துட்டு விஸ்கி வந்துட்டு உனக்கு ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்கு, உன் லைஃப்ல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீ சொல்லிடு. விஸ்கியா?
அப்படி என்ன விஸ்கி மேல எனக்கு விஸ்கினா ரொம்ப பிடிக்கும். என் பையன், என் தங்கம், என் செல்லோ எல்லாமே அவன் தான். ஜேடியா? என்னோட ஃபர்ஸ்ட் பையன். அப்படியா? விஸ்கி. ஆமா. பையன் சொல்ற அளவுக்கு விஸ்கி பிடிக்குமா? என்னோட ஃபர்ஸ்ட் பையன், என்னோட உயிர், எல்லாமே என்னோட குழந்தை தான். ஓ, அவன் தான். அவ்வளவு விஸ்கி மேல ஒரு ஆர்வம். எஸ். ஏன்னா நான் வீட்ல பெட்ஸ் வளர்த்திருக்கோம். பட் நம்ம விஸ்கின்ல தாங்கள் சொல்வது எது ஆக்சுவலா? ஹலோ, வாட் நான் சொல்றது அது டாக்னு சொல்ல முடியாதுங்க. என் குழந்தை, பெட், என்னோட பெட். உங்க பெட்டு பேரு விஸ்கியா? சோ ஓகே. ஷிட்சு. சோ இவர் சொல்றது அதுதான். ஆமா. And Alvin, எப்படி நீங்க அவனை பிடிச்சீங்கன்னு தெரியல. ஊர்ல இருக்க பல பேரை பிடிச்சிருக்கோம் நாங்க. ஓகே. எதுக்கு விஸ்கின்னு பேர் வச்சாப்ல? விஸ்கினா நான் பாத்திருக்கேன்யா, நிறைய பேர் நான் பீச்லாம் போகும்போது ஸ்காட்ச்னு வாங்க, விஸ்கின்னு வாங்க, டெக்கிலான்னு வாங்க. சரக்கு பேரை பெட்டுக்கு நம்மளும் வாங்கி வைப்போம் அப்படின்னு வச்சது. அப்படின்ட்டு விஸ்கி நான் வச்சுட்டேன். அவன் தெரியாம வீட்ல இருந்து வெளியே ஓடிட்டானா, எங்க அம்மா விஸ்கி விஸ்கின்னு கூட்டு விஸ்கி ஓடி இருக்கா, அதனால விஸ்கி. வெளியே இருக்கவங்கள பாப்பாங்க, என்ன இவங்க விஸ்கி விஸ்கின்னு கத்திட்டு போறாங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா உள்ள வந்து திட்டுவாங்க, என்னடி பேர் வச்ச, கூப்பிடவே முடியலடி ரோட்ல அப்படின்னு. விஸ்கி டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நோ, ஃபைன். இட்ஸ் ஒன்லி யுவர் ட்ரெண்டிங் நேம், அதனால நான் கொஞ்சம் சொல்லல. ஓகே ஃபைன். சோ அவனோட லவ் ஆல்வின். ஓகே, விஸ்கி போட்டோ கொடுத்துருங்க, நாங்க போடுறோம். ஷூர் கண்டிப்பா. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் கார்டு வாஸ் டன். நோ பேமெண்ட். நெக்ஸ்ட் கார்டு ரெட் ஆர் கிரீன்? இந்த பிக்சர் பார்த்தலாம். பிக்சர் காமிங்க. ஓ, ரெட்டியா தான் போறாங்க டீமே. அங்க பாருங்க, பசங்களா இருக்கு. அதாவது ஒருத்தர் கூட ரொமான்ஸ் பண்ணனும், ஒருத்தர் பத்தின பாசிட்டிவான மேட்டர் ஷேர் பண்ணனும், ஒருத்தர் கிட்ட ஹை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணனும். ஓ ஷிட், அப்படி எதுவுமே கிடையாது என்கிட்ட. இல்ல, அந்த மாதிரி போய் சொன்னீங்கன்னா டேர் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி இருங்க, நான் சொல்றேன். ஓகே, குணா. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க ரொமான்ஸ் பண்ணா எப்படி பண்ணுவோம் சீன்ல அப்படின்ட்டு. நல்லா ரொமான்ஸ் பண்ணி சீன் அமைச்சு அப்படி இருக்கும் எங்களோட ரொமான்ஸ். முடிச்ச உடனே இல்ல பண்ணும்போது இதை பண்ண அப்படி அந்த மாதிரி அடிச்சிட்டே பண்ணுவீங்க. ஆமா, எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இது. இப்போ ரொமான்ஸ் பண்ணா கூட யூ கேன் சூஸ். ஆஃப் கோர்ஸ் குணா. குணா. நெக்ஸ்ட் என்ன சொன்னீங்க? நெக்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஷேர் பண்ணும். வாவ், இவர் இதுல வந்து கிரேட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்க தான் ரொம்ப தைரியமானதாச்சு, சொல்லுங்க. ஓகே, குரு. குரு பாசிட்டிவா. ஆஹா, அடுத்த மேட்டர் செமையா இருக்குது. வாங்க வாங்க வாங்க. குரு வந்து பாசிட்டிவ்க்கே இவ்வளவு யோசிக்கணுமா? இல்ல, அவருமே ரொம்ப மோஸ்ட் கம்ஃபர்டபுளான, இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருந்தால் ஒரு பர்சன் கிட்ட போய் நமக்கு நடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்போ இந்த சீரீஸ்ல இருக்கட்டும், சும்மா ஒரு ஹக் பண்ற சீனா இருக்கட்டுமே, அது பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஓகே ஓகே அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அவர் கூட நடிக்கிறது. ஸோ அதனால குருக்கு இந்த பாசிட்டிவ். ஸோ கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண வைப்பாரு. கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட். சரி, தேங்க்யூ லவ் ரிட்டர்ன்ஸ்க்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்ததான் முக்கியமான மேட்டர். பிடிக்கவே பிடிக்காது. இல்ல இல்ல இல்ல, பிடிக்கவே பிடிக்காதுலாம் கிடையாது. சரி, ஓகே, எல்லாத்தையும் ஒரு பிடிக்காத விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி அரவிந்தும் எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவன் பிடிக்காத ஒரு விஷயம்னா அவன் கோச்சுப்பான் என்கிட்ட நிறைய. உங்ககிட்ட மட்டும் தானா? எல்லார்கிட்டயும் கோச்சுப்பான். என்கிட்ட ரொம்ப கோச்சுப்பான். நான் வேற ரொம்ப ஷூட்ல அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு கோவமானாலோ சிச்சி இல்லங்க. அவன் ஆக்சுவலி பாக்கும்போது சைலண்டா இருப்பான், பேசினா நல்லா பேசுவான், நல்ல பர்சன், ரொம்ப கைண்டாட்டான பர்சன். ஆனா ரொம்ப கோச்சுப்பாங்க அவன். ஏன்டா கோச்சிக்கிற, என்னடா உன் பிரச்சனை அப்படி இருக்கும். ஏதோ சண்டை வந்துருச்சா இப்போ? இல்ல வந்திருக்கா ஏதாவது? நோ நோ நோ, அப்ப லட்சுமா குட்டி குட்டி சண்டை அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதான். சோ அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா it will be better இல்ல? ஆமா, கோபம் கிடையாது, அது சும்மா ஒரு குழந்தைத்தனமா அது கோச்சுக்கோ. எதுக்கு ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கூட நாங்க ஒரு வெப் சீரிஸ் அப்படி இல்ல. சரி, இங்க பாராவே நீ ஒரு குழந்தை போறாரு, நான் எதுவுமே பேசல. ஓகே இல்ல, சரி ஓகே. அடுத்து என்ன கார்டு? சிகப்பு கார்டா பச்சை கார்டா? பச்சை போவோம். பச்சை ஏன்? சிகப்பு நல்லா, இதுக்கே பயப்படுறீங்களா நீங்க? என்ன யார் அப்படி போறீங்களா? கௌசல் ரெட்டா? ஓ தேங்க்யூ. பதில் சொல்றதா இருந்தா போடலாம். என்ன கேள்வி படிச்சிருங்க. துல்கர் சல்மான் கூட லிப் லாக் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்க. துல்கர் சல்மான் ஹீரோவா இருந்தா லிப் லாக் சீனுக்கு ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. as an artist are you? லிப் லாக் சீன் ஒத்துக்க மாட்டேன். ஈவன் துல்கர் சல்மான் ஹீரோவா இருந்தாலும். துல்கர் சல்மான் இருந்தாலும் பட் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்குன்ட்டு என் கம்ஃபர்ட் ஜோன் மீறி போக மாட்டேன். சோ எனக்கு அது கம்ஃபர்ட் கிடையாது லிப் லாக்லாம். அதனால நோ. which is your comfort zone? இது வரைக்கும் உங்களுக்கு சர்க்கிள் நார்மல் ஹக் பண்றதோ லைக் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் நான் ஒரு கிஸ்ஸிங் பண்ணது கிடையாது. கிஸ்ஸினே பண்ணது இல்லையா? இன்ன வரைக்கும் அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ்ல இன்ன வரைக்கும்
சீட் பண்ணி எடுத்திருக்கோம். இதை நான் இங்கே சொல்லி ஆகணும். நீ அதுல கொடுத்துருப்ப இதை கொடுத்து மேபி அந்த மூவில பாத்தீங்கன்னா அது சீட் பண்ணி எடுத்தது. ஓகே, ஐ மீன் சீட் பண்ணினா இந்த மாற்றான் ஃபிலிம்ல கிராபிக்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி? நான் இப்படி போவேன், அவர் இப்படி போவாரு, ஆனா அது ஃபிலிம்ல அப்படி ஆயிடும். ஓ அந்த மாதிரி. மை காட். இன்னும் கேசிங் பண்ணதில்ல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணுவேனான்னு தெரியாது. ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஆனா லிப் லாக் நோ. என்ன ஆனாலும் லிப் லாக்கும் கிடையாது. ரொம்ப சீன் ரொம்ப இன்டிமேட்டா அப்படினாலும் நோ. நோ. இஃப் இட்ஸ் நீடட், ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான படம் மணிரத்னம் சார் எடுக்கிறாரு, துல்கர் சல்மான் ஹீரோ, அதான் சொல்றேன், நம்ம கம்ஃபர்ட் ஜோன் மீறி ஒன்னு பண்ண மாட்டேன். என்ன ஆனாலும் லிப் லாக் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. கிரேட். உண்மையை உறக்க சொன்னதுக்காக நன்றிகள், பாராட்டுகள். தேங்க்யூ. சூப்பர். சோ அடுத்து கிரீனா ரெட்டா? நானும் எனது அணியினரும் சேர்ந்து எழுதியிருக்கும் பல விஷயங்கள். இது அவங்க உங்களுக்கு போட்டதா, நீங்க அவங்களுக்கு போட்டதா? அவங்க உங்களுக்கு போடுறது. அவ்வளோ ஒன்றும் நீங்க கலர் கிடையாது. ரீசென்ட்லி எப்படி இவ்வளோ ஃபேரா மாறிட்டீங்க? அவ்வளோ ஒன்றும் கலர் கிடையாதா அப்படின்னு ஒரு சோர்ஸ் சொல்லுச்சு. நானா? ஆமா. யார் சொன்னா? நீங்க ஒன்னும் அவ்வளவு கலர் கிடையாது ஒரு காலத்துல, திடீர்னு இவ்வளவு வெள்ளையாயிட்டீங்க. யார் சொன்னா? அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் சின்னதுல இருந்தே நல்ல கலர் தான், பட் மெயின்டைன் பண்ண மாட்டேன். நீங்க நம்புவீங்களா தெரியாது, நான் ஒரு பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்கு. சின்னதுல இருந்தே சத்தியமா நான் ஒரு பவுடர் கூட, ஒரு இந்த பான்ஸ், எங்க வீட்டுல இந்த பான்ஸ் போடுற இந்த கோகுல் சாண்டில் பவுடர்லாம் அப்ப யூஸ் பண்ணுவாங்க, எதுவுமே தொட மாட்டேன். நான் ஒரு பவுடர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருந்த பொண்ணு மீடியாவுல வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்றேன். அதுவும் ஏன்னா நைட் தூங்க மாட்டேன், ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி என் மேலே நிறைய ஃபால்ட் இருக்கனால ஆப்வியஸா நமக்கு டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்படியே போய் நான் ஸ்கிரீன் முன்னாடி காமிச்சிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் மேக்கப் போடுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா கலர் தாங்க, நான் கலர் பிறந்ததுல இருந்தே இதே கலர் தான். நீங்க நான் கேட்கல, உண்மையாதான். நான் இன்ன வரைக்கும் நம்ப மாட்டீங்க, காட் ப்ராமிஸ், நான் ஒரு ஃபேஷியல் பண்ணது இல்லை இன்ன வரைக்கும். அப்படியா? சீரியஸ்லி. நீங்க யாருக்கு ஒத்துக்கலாமா வேணாமா? சத்தியம் பண்ற, ஒழுங்கா நம்புங்க. இப்ப டேர் பண்ணி ஆகணும். இந்த காலங்காலமா பண்ற டேர் தான். ஓகே. என்ன டேர் தெரியுமா? பிராங்க் கால் தான். ஓகே. அதாவது எல்லா மக்களுக்கும் நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் நாட் ஸ்கிரிப்டட். நான் எதுவுமே பிளான் பண்ணல. உண்மையாவே இந்த பொண்ணு ஷோக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா, பிரீத்தி உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நம்ம சன் டிவில கூட ஆங்கரா இருக்கா, அந்த பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி தெரியுமா பர்வீன் அப்படின்னு கேட்டா, தெரியும் அப்படின்னு சொன்னா. எதுக்காக கேட்கறேன்னே, இல்ல வீட்டுல வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க, ஸோ வந்து அவங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து அலையன்ஸ் வந்துருக்குது. உடனே நானும் வந்து ரைட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். எப்படி அந்த பொண்ணுன்னு கேட்டேன். அப்படியாடா அப்படின்னு அவ பார்த்துக்கிட்டே என்ன ஆன்சர் பொண்ணு தெரியாம ஒரு மைண்ட் செட்ல நான் அவளுக்கு வச்சிருக்கேன். இப்ப நீ என்ன பண்ற, அதே பிட் அவள்கிட்ட வந்து கண்டினியூ பண்றேன். இந்த மாதிரி அசாரை மீட் பண்ணேன், எங்க வீட்லயும் பாத்துருக்காங்க, எனக்கும் பிடிச்சிருக்குது பையன் இப்படி அப்படின்னு ஒரு பிட்ட போடு. அவ என்ன ரியாக்ட் பண்றாங்கறத இப்ப பாக்கலாம். ஓகே. இந்த போன்ல பண்ண முடியாது, உன் போன்ல தான் பண்றேன். ஹலோ. ஹலோ. ஹாய் பேபி. ஹாய் பட்டோ, எப்படி இருக்கீங்க? அவர் நீங்க க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாரா, நானும் சரி ஒரு விஷயம் கேட்கணும், அதான் கேட்கலாமா. அப்புறம் நீங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு போய் யாருக்கிட்ட எதுவும் சொல்லி வைக்க கூடாது. ஓகே? ஓகே, டன். அவர் எப்படி அசாரு? அசாரு குட்டுடா. எனக்கு நான் சொல்றேன்ல, அவன் வந்து வெளியில வந்து தேவையில்லாம லூஸ் டாக் விட்டு எனக்கு எடுத்து வச்சிருக்கான். ஓகே. சரியா? as a person இட்ஸ் a very genuine person. எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். இல்ல எனக்கு அலைன்ஸ் வந்துச்சு. சோ எனக்கு நான் வீட்ல எதுவுமே சொல்லிக்கல, மம்மி கிட்டயும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு எதுவும் யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். நான் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்கணும்ல, நான் பொசுக்குன்னு சொல்லி எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. பேபி அதனாலதான் இன்னைக்கு காலைல இருந்து ஒரே கிளாஸ். நீங்க வேற, நான் வந்து அதான் வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தான். சரியா? எனக்கு வந்து பர்வீன் பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க அப்படிலாம் சொன்னேன். ஆமா எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொன்னேன். அப்பதான் சொன்ன எனக்கு அலையன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நான் என்ன நினைச்சேன், எனக்குமே இதான் பேபி நடக்கும். வீட்டுல வந்து மேட்ரிமோனியல் லிஸ்ட் வெளியே போட்டு விட்டுருவாங்க. நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேனே அவங்களுக்கு தெரியாது. என்ன சுகமா பேசுறீங்க? இல்ல அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம், என்னன்னு கேட்டுக்கலாம். எனக்குமே சரி ஓகே என்ற ஒரு ஐடியா இருக்கு.
அவரும் மீடியா பர்சன், நானும் மீடியா பர்சன். ஃபேமிலி ரிலேட்டிவ் கூட நினைக்கிறேன் அவரு. சோ அதனால அது மூலமா வந்துச்சு. அப்போ வந்து டு பி ஹானஸ்ட் வந்து அசார் இஸ் a good person. நீங்க நம்பி பண்ணிக்கலாம். அப்படியா? பேபி என்ன பிராங்க் பண்ண சொல்லிட்டா. ஐயோ நான் இருக்கேன். நானும் ரொம்ப நேரமா முடியாதுன்னு சொல்றேன். சுமார் 1 மணிக்கு நாங்க ஷோ பண்ணுவோம். நீ எதிர்பார்க்கல? எனக்கும் இதுக்கும் இதே இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப முடியாதுங்க. இல்ல அவர் என்ன திரும்ப சொன்னாரு, அவ என்ன விட்டே கொடுக்க மாட்டேன்ட்டு எல்லா இடத்துலயும் சொல்றா, நான் எனக்கு செக் பண்ணி பாக்கணும் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி நீங்க விட்டே கொடுக்கல. இல்ல செக் எல்லாம் பண்ணல. உண்மையிலேயே ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணணும் சொன்னா உன்னோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உண்மையாவே அந்த மாதிரி ஐடியா இருந்தா பிரீத்தி கிட்ட சொல்லணும். பிரீத்தி நீயே ஒரு பொண்ணு பாத்துருமா? அப்ப இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? எனக்குள்ள அந்த இளம ஊஞ்சல் ஆடிட்டு தான். சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு யாரு பொண்டாட்டி நினைச்ச அப்போ? பொண்டாட்டிலாம் இல்லையா? அதனால கல்யாணம் ஆகல போல. பாத்தீங்களா இந்த சமுதாயம் எவ்வளவு கேவலமான ட்ரீட் பண்ணுது அப்படின்னு. சோ இது வந்து இவர் உங்ககிட்ட கண்டென்ட்டுக்காக மார்னிங் பேசிருக்காரு போல. அத நான் வந்து இந்த ஷோ முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஆமா பிரீத்தி, இதுல வந்து கோட் யாருன்னா நீ தான் கோட். யூ ஆர் தி கோட். Thank you பிரீத்தி. தெரிஞ்சிருச்சுடா. Thank you டா. ஃபைனல் கார்டு green or red? Red. நான் ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு ஆயிட்டீங்க. Thank you. இந்த சத்தத்தை கேட்டா தான் ஒரு ஹாப்பிக்கே ஆவறங்கறாராம். என்ன போட்டுருக்குது? Bite the anchor. நீங்களே எழுதிட்டீங்களா? இல்ல சிலது நான் எழுதுறது. உங்களுக்கு கடிக்கிறது பிடிக்கும். அது என்னமோ நான் கேள்விப்பட்டேன். அதாவது இந்த பர்வீன் பொண்ணுக்கு வந்து ஆனாலும் எல்லாரையும் கடிக்கிறது. இது என்ன புது பழக்கம்? கடிக்கிறது ரொம்ப. இது யாரு சொல்லிருப்பான்னு எனக்கு ஒரு கெஸ் வருது. யார் சொன்னாங்க? எங்க டெக்னிக்கல் ரிசோர்ஸ் வந்து சர்ச் பண்ணதுல கிடைச்ச ரிப்போர்ட். அது அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த வெறி எங்க வருது? ஒரு வந்து அப்படியே கடிச்சு. எத்தனை பேரை கடிச்சிருக்கீங்க? நான் நிறைய பேரை கடிச்சிருக்கேன். என் கூட ஒர்க் பண்ண எல்லாரையுமே நான் கடிச்சிருக்கேன். நான் ப்ரௌடா சொல்லுவேன் அத. ஆமா, அதுவும் இந்த அரவிந்த் எல்லாம் இல்ல நிறைய கடி வாங்கியிருக்கான். நின்னுட்டே இருப்பான், அப்படியே திடீர்னு வரும், அப்படியே கடிச்சிருவேன். என்னடா ஜாம்பி படமா எடுக்கிறீங்க? அது ஒண்ணு வரும். பேச பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. அப்படியே அது அந்த கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்பதான் அப்படியே சாந்தமாகும். உனக்கு முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. சரி, எனக்கு இந்த பழக்கம் இருக்கு, நான் இதை ஒத்துக்கிறேன். டேர் பண்றீங்களா? ஓகே டேர். என்ன டேர் பண்றீங்க? மூக்குப்பிடி, மீச. சரி நான் கடிச்சிடுறேன். நான் நல்லா கடிப்பேன் சொல்லிட்டேன். எறும்பாயிடும் அப்புறம். காமா நான் பொறுப்புல கலந்து பல்லு வர வழக்கல. எங்க கடிக்க போறேன்? இங்க அதுக்கு சட்டை மேலதான் கடிப்பேன் நானு. நான் கடிச்சு அப்படியே இந்த எல்லாம் பிளட் கிளாட்லாம் இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஓகே, எல்லாம் நீங்க தான் ப்ரூஃப். ஓகே வேணாம். வலிக்கல, கத்துல விட்டா போல. வலிக்கலையா? வலிச்சது வலிக்கலையா? லிப்ஸ்டிக் போயிடுச்சுங்க எல்லாமே அவர்கிட்ட. சத்தியமா நான் கடிச்சு பிளட் கிளாட்லாம் ஆயிருக்கு. அப்படியா? கண்டிப்பா. இதுலதான் ஆயிருக்கா? உங்களுக்கு நான் ஆயிருக்கா? என் பல்லு பாருங்க. தெரியுதா? காட்டுங்க, அந்த கேமரா காட்டுங்க, என் பல்லு காட்டுங்க. இங்க தெரியுதாடா? இங்க தெரியுதா? ஜூம் பண்ணுங்க. இவ்வளவு வரிசை அழகா இருக்கு பாருங்க. முடிஞ்சிருச்சு. ஆமா, 5 கார்டு எவ்வளவு? 10 கார்டு எடுப்போங்க. வாடா சண்டைக்கு வா. அப்படி இருக்கு எனக்கு. எடுங்க. எத்தனை ரெட் கார்டு? ரெட் கார்டு அவ்வளவு எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? ரெட் கார்டு எல்லாம் ஃபைனல் ஓவர். டாஸ். ஓகே, அப்புறம் பேசு. ஆஃப்டர் தி பைட் we are going to continue this show. எப்படி இருக்கு என்னோட பைட்? நல்லா இருக்கு. நீங்க தான கேட்டிருந்தீங்க ஆங்கர் பைட் பண்ணனும்னு. ரொமான்டிக்கா இருக்கு. நைஸ், நல்லா இருக்கு. Thank you. அடுத்து யார்கிட்ட கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. அதாவது நிறைய கார்ட்ஸ் இருக்கு. 3 கார்ட்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ண போற.
இதுல என்ன இருக்கு இதுல? கார்ட்ஸ்ல கொஸ்டின் இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ண போறேன், அவ்வளவுதான். சோ டாஸ் போடுவேன், டாஸ்ல நான் வின் பண்ணா நான் சூஸ் பண்ணுவேன், நீ வின் பண்ணா நீ சூஸ் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. சோ டெல் மீ. ஹெட். இட்ஸ் ஹெட். ஹெட். நீ சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கார்டுக்கு? இவன். என்னது இது? வாட் இஸ் தி क्वेश्चन? What food do I crave the most? யா, இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம், பயங்கரமா சமைப்பீங்களாமே, அப்படி விட்டு நீங்க பெரிய குக்காமே, யாரோ ஒரு சின்ன குழந்தை போட்டு டார்ச்சர் பண்றதாமே, சமைச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு. ஐயோ, யா, அப்பேற்பட்ட குக்குக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? எனக்கு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட். அதுவும் அந்த மட்டன் பீஸ் அப்படியே சாஃப்ட்டா இருக்கும் மட்டன் பாருங்க. வேவற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா இல்ல கடிச்சிருவீங்களா அதுக்கு முன்னாடியே? இல்ல வெந்துடணும், அது வேகாம சாப்பிட கூடாது. ஓகே. அந்த மட்டன் பீஸ் அப்படியே பிக்கும் போது அப்படியே இப்படி வரும், அது அப்படியே பிரியாணில வச்சு. இன்னொரு எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஓகே. எல்லாரும் பீஸ தொட்டுக்கு சாப்பிடுவாங்களா? ஆமா. நான் வந்து பிரியாணியே மட்டனுக்காக தான் சாப்பிடுவேன். இப்ப நான் ஒரு கடையில பிரியாணி வாங்குறேன்னா மட்டன் பீஸ் காலி ஆயிடுச்சுன்னா பிரியாணி வச்சிருவேன். அந்த மாதிரி பிரியாணி வந்து தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமா, மட்டனுக்கு தொட்டுப்பேன். ஓகே. சமைப்பீங்களா மட்டன் பிரியாணி? சமைக்கிறது வராது, பட் சாப்பிடுறது ட்ரை பண்றேன். நான் அப்ப வந்து சென்னையில சாப்பிட்டதுலயே எங்க சாப்பிட்ட மட்டன் பிரியாணி வாவ் அப்படி நிக்குது அப்படினா பிலால். பிலால். பிலால் ரைட். அங்க அதுவுமே எனக்கு மட்டன் தான். பிரியாணி விட மட்டன் பிடிக்கும். காசுக்கு அப்புறம் தான். ஏய், என்னடா இது எட்டா விழுது? லக்கி சாம். ஓகே, ஹெட். யா ப்ளீஸ். When was the last time you cried the hardest? யா, அதுவும் கேள்விப்பட்டேன், நிறைய அழுதுருமா இந்த பொண்ணு. ஆமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சென்டிமெண்ட். ரொம்ப எந்த அளவுக்குன்னா, டிவில ஏதாச்சும் மாமியார் மருமகளை திட்டினாலோ இல்ல மருமகள் மாமியாரை திட்டினாலும் அழுதுருவேன். ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் போய் கடிக்கிறாங்க, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் போய் அழுகுறாங்க. ரொம்ப சென்டிமெண்ட், ரொம்ப சென்டிமெண்ட். ஓகே. எந்த மூவி பார்த்து பயங்கரமா இந்த மூவி எனக்கு பயங்கரமா அழ வச்சிருச்சு அப்படின்னா ஏதாச்சும் அப்படி ஒரு மூவி இருக்கா? எல்லாத்துக்கும் அழுவேன். எல்லா மூவிக்கும் நான் தான் சொல்றேன், நீங்க நார்மலா எதுனா ஒருத்தவங்க ரீல்ஸ் பார்த்து அழுவாங்க. ரீல்ஸ் பார்த்து நைட்டு படுத்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு அப்படியே இந்த கண்ணுல மட்டும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் ரீல்ஸ் நான் லிங்க் அனுப்பி விட்டேன் பாரு, அழுவேன். ஓகே, சோ ஃபைனல் கார்ட், ஃபைனல் டாஸ். நீங்களே எடுங்க பாவம். இல்ல நான் அப்படி அந்த மாதிரி இல்ல, நான்லாம் ஜெயிச்சு விட்டு கொடுத்து அது பரவாயில்ல, சும்மா சொல்லு. சரி சொல்லுங்க நீங்க. சரி, உங்களுக்காக ஒரு பூ சொல்றேன். பூ டெய்ல் சொல்லிருக்காங்க. டெய்ல்டா, இது என்னடா வாழ்க்கை, இது இப்படிதான்டா எனக்கு போயிட்டு இருக்குது நாளுக்கு நாள். நான் தான் சொன்னல நான் லக்கின்னு, எனக்கு தான் வரும். சரி நீங்களே எடுங்க ஒரு வாட்டி. என்னத்த எடுக்கிறது? இது என்னது? நிறைய பெண்கள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு பிரிச்சுட்டு போக வைக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வாட் எவர் தி ரிலேஷன்ஷிப், இந்த விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் உங்க கூட இருக்க மாட்டேன். எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. பொய் சொன்னா பிடிக்கும். பொய் சொன்னா பிடிக்காது. என்னவா இருக்கட்டும், அது என்ன எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் உண்மையை சொல்லு. அப்படியா, இப்படி ஆயிடுச்சா, ஓகே இப்படி போயிடுவேன். பட் அது என்ன எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் ஃபைன், பட் என்கிட்ட சொல்லிடு. இது எனக்கு இருக்கும். பின்னாடி பேசினா பிடிக்காது. ஆப்வியஸா எனக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், பின்னாடி பேசுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவாய்ட்லாம் பண்ண மாட்டேன். அதே ஹாய் ஹலோ அப்படிதான் பேசுவேன். உங்ககிட்ட இருக்க என்னோட பர்சனல் இதை கட் பண்ணிடுவேன். அதுக்கு அப்படியே ஜாலியா இருப்பேன். பட் எனக்கு தெரியும் நீ என்னன்றது. சோ உனக்கு அந்த லிமிட்ல நான் இருப்பேனே தவிர பேசாம போக மாட்டேன். அதான் ஏன் நான் பண்றது எப்பயுமே. யாராச்சும் இப்படி பண்ணது பயங்கரமா ஹர்ட்டா இருக்கா? அது மேபி பொய்யா இருக்கலாம், பின்னாடி பேசிக்கலாம். பர்சன் சொல்ல தேவையில்ல, பட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அது வேண்டாம் வேண்டாம். ரொம்ப ஒரு காயமான விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா, நிறைய அதுவும் கேர்ள்ஸ் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். நிறைய கேள்விப்படுறேன். இந்த ஷோக்குற பெண்களே சொல்லுவாங்க, பெரும்பாலும் எந்த பொண்ணும் வந்து ஒரு பையனை சொன்னதில்ல, ஒரு பையன் இப்படி வந்து என்ன இது பண்ணிட்டான் பின்னாடி போய் பேசிட்டான் அப்படின்ட்டு. பெண்களை தான் சொல்றாங்க. ஆக்சுவலா பசங்க ஜெம்முங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவங்கள சொல்லல, பொதுவா சொன்னேன். ஸோ புரிஞ்சுப்பாங்க, அவங்க கிட்ட நிறைய கேர் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலா எடுத்தீங்கன்னா கேர்ள்ஸ் விட மேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் எனக்கு. ஸோ கேர்ள்ஸ் கிட்ட சில குட்டி குட்டி பிரச்சனைங்க இருக்கு. அது வந்து எல்லாரையும் நான் மீன் பண்ண மாட்டேன். நிறைய பேர் ஜெம்மாவும் இருக்காங்க. இப்போ என் கூட இருக்க சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து என் கூட இப்போ இருக்கவங்க. மற்றபடி வேற ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்காங்க பொண்ணுங்க, திருத்திக்கலாம். எனக்கு நிறைய கேர்ள்ஸ் ஏட்டிங் வரப்போகுது. இல்ல நிறைய பாய்ஸோட சப்போர்ட் வரும். இல்ல, நான் டு பி ஃப்ராங்க் உண்மையை சொன்னேன். அதே மாதிரி பசங்களும் எல்லாரும் நல்லவங்களும் சொல்ல மாட்டேன், எல்லாரும் கெட்டவங்களும் சொல்ல மாட்டேன். அப்படியே பொறுக்கி எடுக்கணும் இந்த உலகத்துல எல்லாரையும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ரொம்ப சூஸ் பண்ணி கரெக்டா இருக்கணும். முடிஞ்சிருச்சு.
முடிச்சிருவாங்க. எனிவே நம்ம ஷோ முடிஞ்சிருச்சு. ரைட்டு, நேத்துக்கு ஆரம்பிச்ச ஷோ இன்னைக்கு நாங்க முடிச்சிட்டோம். நியூ இயர் ஜோக் மாதிரி. எஸ் ஃபைன். சோ இட்ஸ் மை ஷோல 3 hours டன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். சோ ஃபியூச்சர்ல எப்படி பார்க்கலாம் பர்வீனா? எப்படி இப்படி பார்க்கலாம்? ஃபோன் பண்ணாத மீட் அப்படி நேர்ல பார்க்கலாம், திரையில எப்படி பார்க்கலாம்னு கேட்டேன். திரையில வந்து ஜீ தமிழ்ல ஒரு சீரியல் கமிட் ஆயிருக்கேன். ஓ சோ அது வந்து ஓகே ஷூட் போகுது. சோ இதுக்கப்புறம் தான் வரும். அண்ட் மூவிஸ் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் மூவி மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க அதுலயும் பாப்பீங்க. சூப்பர் பர்வீன். அண்ட் அந்த மூவி ரிலீஸ் ஆகி எங்களோட 100வது ஷோக்கு பர்வீன் வரணும். ரிலேஷன் வித் ஓகே. தேங்க் யூ so much for coming. Thank you.